ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். நம்ம டேலி பிரேம் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம் 8th சாப்டர் வரையும் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது 9th சாப்டர் பார்க்க போகிறோம். 8th சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் என்ன, வட்டி விகிதங்கள் என்ன, ஆர்பிஐ எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க, பேங்க்கில் வட்டி விகிதங்களை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க, பேங்க் அக்கௌண்ட் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இது போல் விஷயம்லாம் நம்ம பார்த்தோம். அதனோட கண்டினியூ தான் என்ன பண்ண போகிறோம். இப்போ 9th சாப்டர் பார்க்க போகிறோம். 9th சாப்டர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, இந்த சாப்டர்னா என்ன, அதில் என்னென்ன விஷயங்களாக இருக்குன்றதை கிளாஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாருனா லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க, எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம் அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு நான் கண்டிப்பாக தெரிவிக்கிறேன். வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். டேலி பிரேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேங்க்கில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், ரெகுலராக நம்ம பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேமெண்ட் இருக்குது, எனக்கு எவ்வளோ வட்டி வீதம் வந்துருக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏடிஎம் மிஷின்லையோ அல்லது பேங்க்கில் போய் நம்ம என்ட்ரி பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அதனோட டீட்டெயில் எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்குது தெரிய ஆரம்பிக்குது. அப்போ நம்ம பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் எப்படி தராங்கன்றது, அது எப்படி என்ட்ரி பண்ணுறாங்கன்றது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, போன சாப்டர் ரிமைனிங்கில் நம்ம என்ன பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணிப்போம், பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம், 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம், எனக்கு வட்டி விகிதங்கள் எவ்வளோ தராங்கன்றது நம்ம என்ன பண்ணிக்கோம் ரிசல்ட் எடுத்து பார்த்துருப்போம். அதுக்கு பேர் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம், அந்த வட்டி விகிதங்கள் எப்படி நம்ம என்ன பண்ணலாம் பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஐ மீன் வவுச்சரில் எப்படி என்ட்ரி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ நேற்று கிளாஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, போன சாப்டரில் ஜஸ்ட் அதை ரிவைண்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிப்போர்ட்டில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் என்ன பண்ணியிருக்கோம், லெஜரில் போயிருக்கோம். நம்ம இதில் போய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், F2 கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 1.4 to 1.6 நம்ம கொடுத்துருப்போம் போன சாப்டரில். அது கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது போல் வந்திருக்கும். இப்போ போன சாப்டரில் என்ன பார்த்துருக்கோம், 50,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். 30 நாளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுறாங்க, 1,750 ரூபா கட்டுறாங்க. 2வது மாதமும் நம்ம 50,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அதுக்கு எவ்வளோ கட்டுறாங்க, 3,500 கட்டுறாங்க. மொத்தமாக எவ்வளோ ஆச்சு, அப்போ 2 மந்தில் 5,250 ரூபா வந்திருக்கு. போன சாப்டர் யாருன்னா பார்க்க போகிறது அதனோட லிங்க் பின்னாடி கீழே கொடுக்குறேன். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சாப்டர் பார்த்துட்டு இதில் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பர்சனுக்கு ஓகேங்களா, அந்த திருச்சின்ற பர்சனுக்கு என்ன பண்ணுறாங்க 5,250 ரூபா என்ன இருக்குது வட்டி வந்திருக்கு. இது எப்படி பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணுறாங்க தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரிப்போர்ட் என்பது யாருக்கு மட்டும் தான் தெரியும் பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் தான் தெரியும். நம்மளுக்கு எவ்வளோ வட்டி இருக்குது, நம்மள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு அதை நான் பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணால் தான் என்ன இருக்கும், நம்ம கணக்கில் டீட்டெயில் எல்லாமே தெரியும். அப்போ ரிப்போர்ட்டுன்றது எப்படி பேங்க்கில் தெரியுது, அதே போல் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ வட்டி வீதம் வந்துன்றதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரிப்போர்ட்டில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அது வவுச்சரில் எப்படி என்ட்ரி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதில் ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க, இன்ட்ரெஸ்ட்ன்றது நம்ம பே பண்ணுறது வச்சு நம்மளுக்கு என்ன இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக வருது, வட்டி வருது. அந்த வட்டின்றது தானாக எந்த காரணத்துக்குன்னு வரணும். ஏன்னா நாமளே கொஞ்சம் என்ன பண்ணக்கூடாது, டைப் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா 5,250 ரூபான்றது அது தானாக பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணணும். அது எப்படி என்ட்ரி பண்ணுறாங்க தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நேராக என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் கிரியேட்டிவில் போயிடும். கிரியேட்டிவில் போய்ட்டு என்ட்ரு அடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் இந்த லெஜர் இருக்குங்களா, இந்த லெஜரில் போய் என்ட்ரு அடிக்கணும். என்ட்ரு அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நேம்ன்றத்தில் என்ன பண்ணிக்க வேண்டியது தான் இன்ட்ரெஸ்ட்டுன்னு டைப் பண்ணிக்க வேண்டியது தான். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்டருக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் இன்கம் கொடுப்பாங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, இன்டைரக்ட் இன்கம் கொடுப்பாங்க அண்டருக்கு. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் வட்டி என்னன்னா இன்டைரக்ட் இன்கம் கொடுப்பாங்க. ஜஸ்ட் அப்படி நம்ம என்ன பண்ணுறது, எப்பயும் போல் என்ட்ரி சேவ் பண்ண வேண்டியதான். அப்படி இல்லைனா ஷார்ட்கட் என்ன சொன்னேன், Ctrl+A சொன்னால் அதை கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, சேவ் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியது, அப்படியே நம்ம வெளியே வர வேண்டியதான். வெளியே வந்து சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட்ன்றதை நம்ம டைப் பண்ணி முடிச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோங்க, ஆல்ட்ருன்ற வார்த்தை இருக்கா, அந்த ஆல்ட்ரில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் என்ட்ரு அடிக்கணும். என்ட்ரு அடிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா என்ன இருக்கீங்க, வவுச்சர் டைப்புன்னு இருக்கா, அந்த வவுச்சர் டைப்பில் போய் என்ட்ரு அடிக்கணும். என்ட்ரு அடிச்சா என்ன இருக்குன்னா, இங்கே டெபிட் நோட்டு கிரெடிட் நோட்டு இருக்கும். ஓகேங்களா, நம்ம அக்கௌண்ட்ஸ் பொறுத்துட்டு பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் சேல்ஸ் பார்க்குறோம். பேங்கிங் செக்டரில் பொறுத்துட்டு என்ன இருக்குன்னா, கிரெடிட் நோட் டெபிட் நோட் சொல்லுவாங்க. அதான் பர்ச்சேஸ் சேல்ஸே என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் நோட் டெபிட் நோட் சொல்லுவாங்க. பேங்க்கில் நம்ம காசு போடுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவாங்க, டெபிட் நோட்டு போடுவாங்க. காசு எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் நோட்டில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெபிட் நோட். ஏன்னா வட்டி எவ்வளோ வந்திருக்குன்றது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க இந்த இடத்துல. ஐ மீன் வவுச்சரில் என்ட்ரி பண்ண போகிறோம். ஆனால் நான் டெபிட் நோட்டு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்தா டெபிட் நோட்டில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியதான், என்ட்ரு அடிச்சுட்டு வர வேண்டியதான். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. என்ட்ரு அடிச்சு வந்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கீங்க, நேம் ஆஃப் கிளாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய் நான் என்ன பண்ணுறேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இங்கே நேம் ஆஃப் கிளாஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கணும். என்ட்ரு அடித்தா இது போல் வந்துடும். வந்து என்ன இருக்குது, யூஸ் த கிளாஸ் த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கேட்கும். அதுக்கு நேரம் 100 எஸ் கொடுக்க வேண்டியது தான். அதே போல் என்ன இருக்குது, அமௌண்ட்டு
கம்ப்ளீட் இதை இன்ட்ரெஸ்ட்னு கேட்கும், அதுக்கு நம்ம எஸ் கொடுக்குறோம். இது ஏன் ரெண்டுத்துக்கு எஸ் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பர்சன்டில் நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு வட்டி எவ்வளோ வந்திருக்கு, அந்த வட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்க வவுச்சரில் என்ட்ரி பண்ண போகிறோம். அதனால் டேரெக்டாக அந்த ஆன்சர் வரணும். ரிப்போர்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, 5650 ரூபா தானாக வரணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா, கொடுத்துட்டு நம்ம எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா இது போல் வெளியே வந்துடும். திருப்பி நம்ம எஸ்கேப் கொடுத்துருவோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணணும், இதை சேவ் பண்ணணும். ஓகேங்களா, சேவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்கேப் கொடுத்து எப்பயும் போல் வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோங்களா, போய்ட்டு வவுச்சர் இருக்குங்களா, இந்த வவுச்சரில் போய் என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சு நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு இப்போ டெபிட் நோட் கிரெடிட் நோட்டு தேவை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, போய்ட்டு ஓரத்தில் F10 இருக்கும், அந்த F10 ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ப்ரெஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, இங்கே டெபிட் நோட்னு வந்திருக்கு. அந்த டெபிட் நோட்டுக்கு ஷார்ட்கட் என்ன கொடுத்துருங்க, Alt + F5 கொடுத்துருக்காங்க. ஷார்ட்கட் கீ தெரியலாதவங்களுக்கு என்ன பண்ணிக்க வேண்டியதான், நம்ம F10 கொடுத்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். ஓப்பன் பண்ணால் பாருங்களேன், நேம்ன்றதுல என்ன வந்துச்சு, டெபிட் நோட் வந்துடும். இங்கே கிளாஸ்ன்றதுல என்ன பண்ணணும், நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இங்கே யூஸ் பண்ணிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது கிளாஸ் கொடுக்குறேன். அப்போ கொடுத்தா தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஆன்சர் வருமே, இல்லை வராது. என்ட்ரு அடிக்க வேண்டியதான். நல்லா இந்த சாப்டர் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த காரணத்துக்கு கொண்டும் வட்டியை நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், மாதம் மாதம் வட்டின்றது ஃபிக்ஸ் பண்ணிச்சு 3.5% பண்ணி, அந்த அமௌண்ட்டு தானாக இதில் என்ன இருக்கும், வரணும். இதில் என்னென்னா டேட்டை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், அமௌண்ட் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் போய்ட்டு ஆர்பிஐன்னு கொடுக்குறோம். ஆர்பிஐன்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேங்க, டேட்டு F2 கொடுத்துட்டு 1/5 கொடுக்குறோம். ஓகேங்களா, 1/5 கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட் என்ட்ரு அடித்தா போதும், 1750 ரூபா தானாக வந்துடும். ஓகேங்களா, இதில் போய் என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது, அப்படியே என்ட்ரு அடிச்சு வர வேண்டியதான். வந்துட்டு என்ன பண்ணுறேன், 1850 ரூபான்றது என்னது, வட்டி வந்திருக்கு, ஒரு மாதத்தோட இன்ட்ரெஸ்ட். ஆனால் என்ன பண்ணியிருக்கோம், 1850 ரூபா கொடுத்துருக்கோம். இதே நான் என்ன பண்ணியிருக்கேன், 5ஆம் மாதம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன், எனக்கு 6ஆம் மாதம் வட்டி வேணும், என்ன பண்ணணும், எப்பயும் போல் திருப்பி என்ன பண்ணணும், F2 ப்ரெஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், போய்ட்டு 1/6ன்னு கொடுக்குறேன். அப்போ 1/6 கொடுத்தா எவ்வளோ இருக்கும், 5250 ரூபா வரும். பார்க்கலாமா, பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல, அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டு வரேன். என்ட்ரு அடித்தா போதும், அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டு வந்து ஆர்பிஐன்னு கொடுத்து என்ட்ரு அடிச்சுட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, 5250 ரூபா வந்திருக்கு. இது நீங்கள் 1 இயர் பார்க்கணும், இல்லை 10 வருஷத்துக்கு பார்க்கணும், இல்லை 6 மாதத்துக்கு பார்க்கணுனாலும் வட்டி பார்க்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னென்னா மந்த்து மாத்தினா நம்மளுக்கு ஆன்சர் வரும். நான் இந்த மாதம் நான் டெபாசிட் பண்ணுறேன், இதே மாதத்தில் பார்த்தீங்கன்னா வட்டி வராது. அது நான் என்ன பண்ணுறேன், அடுத்த மாதம் பார்த்தா தான் என்ன இருக்கும், எவ்வளோ வட்டி வந்திருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா, சாப்டர் என்ன பண்ணிச்சு, க்ளோசிங் முடிஞ்சிடுச்சு, கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறது. போன சாப்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, எப்படி பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே போல் இந்த சாப்டரில் நம்ம என்ன பண்ணிங்க, டெபாசிட் அமௌண்ட்டுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, அது எப்படி நம்ம வவுச்சரில் என்ட்ரி பண்ணலான்னு இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லிங்க் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். தேங்க்யூ.